பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய மாற்றங்களோட வரப்போது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் 7 வரைக்கும் வந்து நம்ம கமல் ஐயா பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்லேருந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நெறைய வேலைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவரு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன கலந்துக்கிட்டாரு. அதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சு பிரதீப் செஞ்ச வேலையா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன சீசன்ல தப்பான ஒரு கார்டு காமிச்சது மூலியமா, கமல் சார் சோஷியல் மீடியா அதிகமா ட்ரோல் பண்ணது மூலியமா, அவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெக்ஸ் ஆகி இந்த சீசன் வரலன்னு நெனைக்கிறேன். ஸோ அவருடைய இடத்த ஃபில் பண்றதுக்கு தான் நம்மளுடைய மக்கள் செல்வனான விஜய் சேதுபதியை விஜய் டிவி வந்து உள்ளார கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே மக்கள் செல்வன் பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாரு. அது எந்த அளவுக்கு சொதப்புச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு குக்கிங் ஷோ அது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவியில் இந்த பிக் பாஸ் எடுத்து நடத்த போகிறாரு. அவர் வேறு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி வந்து எனக்கு சீரியஸான ஷோவே பிடிக்காது, எனக்கு வந்து காமெடியான ஷோ தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. பிக் பாஸ் ஆனால் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஸோ அது எப்படி இவர் எடுத்து நடத்த போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோவில் வந்து நம்மளுடைய கமல் சாரை விஜய் டிவி ஓட்டியிருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடி வந்து பஜ்ஜி எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, தம்பி வள வள கொழ கொழன்னு பேசாமல் டேரெக்டாக காரசாரமாக பேசுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை சிம்பாலிக்காக கமல் சார் தான் குட்டி காமிக்கிறாங்க விஜய் டிவி அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா போன சீசன் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் வந்து கொஞ்சம் வள வள கொழன்னு தான் பேசியிருப்பார். எதுவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசியிருக்க மாட்டார். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான கார்டு காமிங்க சார், இல்லை அப்படின்னா பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாரி விஜய் சேதுபதி பற்றி சொல்கிற மாரி அந்த ப்ரொமோவில் ஒரு சீன் வரும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் திரும்பி குத்தி காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கமல் சார் ஒரு கார்டு தப்பாக காமிச்சதுனால பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ ஆனிச்சு. அதனால் கமல் சாரும் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரோல் மெட்டீரியலாக மாறினார் இன்டர்நெட்டில். அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது கமல் சார் பண்ண நிறைய தப்புகளை அப்படியே ப்ரொமோவாக எடுத்து விஜய் சேதுபதி கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சு அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனை மறக்காமல் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி வரனால இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏற்றுன்னு சொல்லிட்டு நிறைய முக்கியமான பிரபலங்கள், அதாவது அமலா சேஜி, அப்புறம் டிடிஎஃப் வாசன், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேட்மேன் சொல்லிட்டு நிறைய பேரை இந்த பிக் பாஸ்க்குள்ளே இறக்க போகிறதா ஒரு செய்தி போயிட்டுருக்கு. அப்படி இறக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனுக்கு ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா ஒரு கமல் அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறையா ப்ரிப்பேர் பண்ணணும். பட் கமலே பார்த்தீங்கன்னா போன சீசன் சொதப்பினார். ஸோ பார்ப்போம் விஜய் சேதுபதி எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மாதத்துக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். ஒரு மாதம் கழிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அரைச்சமாகவே தான் அரைப்பாங்க. பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் குறைஞ்சி போயிடும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா அமைதியாக போயிட்டு ஒரு இடத்துல உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை ஆஹா மக்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதாவது நம்மளுக்கு எதுக்குப்பா ரொம்ப பேசாமல் கம்முன்னு இருந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா கம்முன்னு இருக்கும், ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா அடின்னு இருக்கும். ஸோ அவங்க ஈகராக வெயிட் பண்ணுறேன் எப்படி இந்த சீசன் அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு ஈகராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிக் பாஸ் சீசன் 8 சம்மந்தமான எல்லா நியூஸுமே கிடச்சிருக்கும். பிக் பாஸ் மட்டும் இல்லைங்க, சினிமா ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சினிமா சீரியல்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.